ஸோ வணக்கம் ப்ளூவெல் டாரோட் வியூவர்ஸ். ஸோ ஆக்சுவலாக உங்கள் ரீடிங்கில் எடுத்துட்டேன் அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ்க்காக தான் நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணேன். இந்த இந்த டாரோ அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நான் இனிஷியலாக என்னோடய பர்சனலுக்காக தான் எடுத்தது. நான் என்னோடய பர்சனல் ரீடிங் அண்ட் எனக்கு ஒரு டிஃபினேஷன் டூலாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் ஓகே, இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற தாட்னால தான் இது நான் ஐ ஸ்டார்டட் இந்த சேனல்லாம். ஸோ என்னோடய அல்டிமேட் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிரிங் ஹாப்பினஸ் தான் டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன சொல்கிறது, ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் தான் எல்லாரோடைய எண்ட் கோலாகவும் இருக்கும். அதுக்கு நமக்கு ஒரு சில பேருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும், நல்லா சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ சில டைம் அதனால தான் நான் யூஸ்வலாக இன்னும் சார்ஜ் கூட பண்ணாமல் ஃப்ரீ ரீடிங்கே எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ ஐ ட்ரை டு கிவ் ஆல்சோ. ஸோ ஒன் திங் நான் எதுக்காக இந்த இது போட்டிருக்கேன்னா ஸோ இந்த ரீடிங் பார்த்திங்கன்னா ஜாய் அண்ட் ஹாப்பினஸ்க்கான ஒரு ரீடிங் தான். அண்ட் ட்ரை டு பி ஆஸ் மச் பாசிபிள். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இதுவே. ட்ரை டு பி ஆஸ் மச் பாசிட்டிவ் ஆஸ் பாசிபிள் அண்ட் ட்ரை டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். அண்ட் அதுதான் பெரிய இது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன குரூப் என்ன ரீடிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. வணக்கம் ப்ளூவெல் டாரோட் வியூவர்ஸ். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ரீடிங் ஆக்சுவலாக நான் ஒரு குரூப் வைக்கிற மாதிரி இல்லை. ஆனால் 3 செக்ஷனாக அமைஞ்சதுனால அது 3 குரூப்பாகவும் போடுறேன். முடிஞ்சால் நீங்கள் 3மே பாருங்கள். ஏன்னா இது 3மே ஒரே பர்சனுக்கு ரெசனேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நான் ஒரு கலெக்டிவாக ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எதனால உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும், உங்கள் ஹாப்பினஸ் எங்கே இருக்குது அப்படின்றது தான் இந்த ரீடிங்கோட இதுவே. இது நான் கலெக்டிவாக ஆரம்பிக்கும் போது ஆனால் இது 3 டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரெட்டு மாதிரியே ஆயிடுச்சு. அதனால் சரி, நான் எதுக்கும் 3 ஸ்ப்ரெட்டாகவும் போடுறேன். இல்லை 1, 2, 3 நீங்கள் 1, 2, 3ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 3மே சேர்த்து பார்க்கணுன்னாலும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது 3மே பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இது குரூப் 1ன்னு சொல்லலாம், இல்லை பிகினிங் ஆஃப் த ரீடிங்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணாதது, அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் போகணும். ஒன்று போகிறது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸை தரும். ஓகே, அது உங்களுக்கு சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களோட ஹாப்பினஸ் உங்கள் ஹாப்பினஸோட பிகினிங் உங்களை சர்வ் பண்ணாதது, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். உங்களால் அவங்களுக்கு, அதாவது மற்றவங்கள யூஸ் பண்ணோம் அப்படின்றது இல்லை, உங்களோட எனர்ஜியை அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறது, உங்களோட லைஃப்லேருந்து உங்களை டீக்ரேட் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களை சர்வ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ அதை விட்டு போகிறது தான் உங்களுக்கு ஹாப்பினஸ். அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜே. அதோடைய கிளாரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் 6 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கால, எதிர் ஒரு கிவ் பண்ணுற எனர்ஜியும் இருக்கணும், வாங்குகிற எனர்ஜியும் இருக்கணும். நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இடத்துல கிவிங் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கிறது, விச் இஸ் நாட் சர்விங் யூ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கிராஸ் ரோட்டில் இருக்கலாம், ஆனால் சாய்ஸ் உங்கள்கிட்ட இன்னுமே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சன் இருக்கும். நீங்கள் ஒரு டுவர்ட்ஸ் அ பெட்டர் ஃப்யூச்சர், ஒரு யூஸ்வலாக சன்னுன்றதே ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் உங்களுக்கான பர்ஃபெக்ட் மேட்சாகவும் வந்திருக்கு. அது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கார்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம்.
அண்ட் ஓவர் ரேட் யுவர் இன்ட்யூஷன். உங்களோட இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணும். உங்களுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் வருது. சன் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். அண்ட் உங்கள் இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணும். திரும்ப நம்பர் 2 வந்திருக்கு. திரும்ப உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. உங்கள் லைஃப்பில் சாய்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு சில பேர் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டா நம்ம ஒரு பயம் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு மாரல் சப்போர்ட் இல்லாமல் போயிடுவோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களை ட்ரெயின் பண்ணுற எனர்ஜி இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சில பேருக்கு வந்து வீட்டில் வந்து திங்ஸ் நிறையா கிளட்டர் ஆகிருக்கும். அது கூட டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு அதாவது வந்து அதாவது ஒரே விஷயம் நிறையா இருக்கும். நமக்கு ஒரே ஒரு அம்பரல்லா ஒரு கொடை போதும். 4 இருக்கும். அதாவது பழசாயிருச்சுன்னு புதுசு ஒன்று வாங்கியிருப்பீங்க. ஆனால் பழசை தூக்கி போடாமல் இருப்பீங்க. எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு 1 வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் 3 வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வந்து தேவையில்லாததை களையிறதும் அதுவும் வந்து இந்த குரூப்புக்கு இந்த இந்த செக்ஷன் எடுத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் உங்கள் இன்ட்யூஷன் உங்களை நல்லா கைட் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு க்ளவுடியாக உங்களோட மைண்ட் செட் க்ளவுடியாக இருக்கும்போது, இல்லை உங்கள் என்விரான்மெண்ட் வந்து க்ளவுடியாக இருக்கும்போது வந்து உங்களால் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாது. உங்கள் இன்ட்யூஷனே உங்களை கைட் பண்ணுறதுக்கு சில நேரத்துக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கவனிக்க கூட மாட்டீங்க. அடுத்தது வந்து செரண்டிபிட்டி. ஸோ நீங்கள் வந்து எங்கேடா நம்ம போகிறோம், நம்ம போகிற இடம் கரெக்டா அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாக இந்த செரண்டிபிட்டி கார்டு. இது வந்து எப்படின்னா யூ வில் மீட். நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு போகிறது, நீங்கள் சரியான நேரத்தில் சரியான பர்சன் உங்களை மீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து செரண்டிபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு லக்கும் கூடவே இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கார்டு காட்டுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து போகும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் த விமன், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் த விமன். அண்ட் ஒரு அழகான இடத்த நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. பயப்பட வேண்டாம். அந்த பயம் அதெல்லாம் தாண்டி நீங்கள் போகும்போது உங்களுக்கு வெற்றி ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படின்றதும் இருக்குது. உங்களுடைய ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப கிட்டத்தில் இருக்குது ஆக்சுவலாக. அதுவும் இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த மெசேஜ். உங்களோட ஹாப்பினஸ் வந்து ரொம்ப கிட்டவே இருக்குது. அது வந்து பை லூசிங் சம்திங். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த விட்டால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. உங்களுக்கு எது ஒரு உதவி செய்யலை, இல்லை ஒரு யூஸும் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். கோ டீப் அண்ட் எக்ஸ்ப்ளோர் யுவர் ரூட்ஸ். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஃப்ளோட்டிங் எனர்ஜி, அந்த ஒரு வேவியாக இருக்கிறது, ஒரு மாதிரி டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு 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 டெசிஷன் எடுத்து வரும்போது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிரவுண்டிங் எனர்ஜி, நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக ஆகிற ஒரு எனர்ஜி இருக்குது. இது ஆப்வியஸாக உங்களுடைய சந்தோஷத்துக்கான அடுத்த கட்டமாக தான் இருக்கும். உங்களுக்கான சில வார்னிங்கோ இல்லை சில சஜஷன்ஸ் அப்படின்னும் போது வந்து யாராவது மேபி அந்த பர்சன் வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருக்கலாம், தன்னை பற்றியே புகழ்ந்து பேசுகிறவங்களா இருக்கலாம், தற்பெருமை உள்ளவங்களா இருக்கலாம். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்கள தான் நீங்கள் தாண்டி போகிறது ஒரு ஒன் ஆஃப் த மெசேஜ். ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கேல்ஸ் வந்திருக்கு. ஸோ கீப் யுவர் லைஃப் பேலன்ஸ். அதாவது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகே. ரொம்ப சோகம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒர்க் லைஃப் பேலன்ஸாக கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. அண்ட் இல்லை ஒருத்தருக்கே உங்களுடைய அன்பை நீங்கள் மேபி ஒரு ராங் பர்சனுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது கூட இருக்கலாம். அண்ட் சி, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். இந்த செக்ஷனுக்கான லாஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா, யூ ஆர் ஆன் த ரோட் டு சக்ஸஸ். நீங்கள் வந்து போகிற பாதை வந்து சக்ஸஸ். அண்ட் கண்டிப்பாக ஹாப்பினஸ் வந்து டெஸ்டினேஷனே உங்களுக்கு ஹாப்பினஸ் தான். ஓகே. இது வந்து ஸோ இந்த செக்ஷன் ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது 3மே ஒரே ரீடிங் தான். ஆனால் வந்து 3ஆக பிரிக்க முடிஞ்சதுனால இதை நான் குரூப்புன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் விடும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ், ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. ஓகே. அதுக்கான கைடன்ஸ் தான் நடுவில் வந்த எல்லா மெசேஜும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. நம்ம அடுத்த செக்ஷன் பார்ப்போம்.
ஸோ செக்ஷன் 2 அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்கஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு ஹாப்பினஸ் ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் அண்ட் ரொம்ப வேகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு பைக் ஓட்டுறது தான் அவங்களோட ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஒரு சில பேருக்கு மவுண்டன் ஏரியாங்க வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ட்ரெக்கிங் போகிறது வந்து உங்களோட ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே. அண்ட் சில பேருக்கு பேர்ட் வாட்சிங் கூட இருக்கலாம், ஆர்ச்சரி இருக்கலாம். பட் இந்த கார்டோட மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹாப்பினஸ் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப கிட்ட இருக்குது. மேபி ஒரு ஷார்ட் ஜர்னி போனால் கூட உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 1 டே ட்ரிப் இந்த மாதிரி போகிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தரும் அண்ட் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்குற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் இப்போது வந்து இது வந்து டெய்லி ஒரு ஒரு குட்டி ஹாப்பினஸ் அப்படின்னா கூட வந்து இட் வில் மேக் அ வெரி ஒரு லாங் டர்மாகவே ஒரு டிஃப்ரென்ஸ் அமையறதுக்கு இது ஒரு பெரிய பேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா லைஃப் சேஞ்சிங்காக ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய அப்பா லெவல், அப்பா மாதிரி ஏஜில் இல்லை உங்களுக்கு உங்கள் மேனேஜர் உங்களோட உங்களோட மேனேஜரோ உங்களுக்கு சூப்பர்வைசரோ வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இல்லை சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் ஏதாவது போவீங்க. அந்த மாதிரி ஒரு அது உங்களுக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் கொடுக்கலாம். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றது இன்னொரு ஒரு அட்வைஸ் மாதிரி வந்திருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஓகே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன உங்களை தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு இப்போ போர்டாக இருக்கும், ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு போர்டாக இருக்கும். இல்லை வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் உங்கள் ஹாப்பினஸ் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதனால போர்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இதனால் வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் அதுவும் அது வந்து அடுத்த லெவலில் வந்து நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது வந்து உங்களுக்கு என்னென்னா இட்ஸ் ஓகே, திரும்ப திரும்ப ஒரே விஷயம், ஒரே இடத்துக்கு பீச்சுக்கே திரும்ப போகிறோம், அந்த மாதிரி வந்து ஒரே இடத்துக்கு போகிறோமே அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே உங்களால் என்ன சொல்கிறது, பீச்சுக்கே போனால் கூட ஒரு தடவை வந்து அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒரு வாட்டி அங்கே இருக்க கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஷெல் கலெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. டோன்ட் கெட் போர்டு. ஓகே, அதுதான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் வந்து. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி லைஃப் இருக்கும்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சிப்ளிங்ஸாக இருந்தாலும் சரி, யார் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக செட் ஆவாங்கன்னா, உங்களுக்கு கோவம் இருந்ததுன்னா இன்னொருத்தவங்க ரொம்ப பாசிவாக இருப்பாங்க. ஒரு மாதிரி உங்களுடைய ப்ளஸ்ஸும் இன்னொருத்தரோட மைனஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அதுதான் உங்களை வந்து லைஃப்பில் அவங்களுடைய சஜஷன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் எதுனாலும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் ஓகே. அதாவது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை, இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் கரெக்டாக முடிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ் தரும் அப்படின்றது. இதில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபீல்டில் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஓகே. அண்ட் அதுவே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தரும். ஓகே, இட்ஸ் நாட் அதாவது வந்து ஒர்க்லேயும் சரி, ஒர்க் வந்து 8 ஹவர்ஸ் கிட்ட நம்ம பண்ணுறோம். பர்சனல் லைஃப் வந்து அதுக்கப்புறம் ட்ராவலுக்குன்னு ஒரு டைம், அப்புறம் ஃபேமிலின்னு ஒரு டைம் இருக்கும்போது வந்து அந்த 8 ஹவர்ஸுமே நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் திங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த செக்ஷன் எடுத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸோடைய சப்போர்ட் இருக்கும். அவங்க தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். மேபி அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் அவங்க உங்களோட பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க.
உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு 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 கம்ஃபர்டபுளான விஷயமா இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் எடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து ஒரு ஒரு லெவலில் அட்டைனே பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து டான்ஸ் பிடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து உங்களோட வீட்டு சிச்சுவேஷனில் அதை பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் அதுக்காக நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவீங்க. அது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனே இருக்காது. ஆனால் வந்து அதுவும் நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளே இல்லாமல் ஒரு விஷயம் அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அது பியூட்டிஃபுல்லாக வரும். ஓகே, தட் வில் பிரிங் ஹாப்பினஸ். அண்ட் அது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மேபி அது உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம். பட் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் ஆகுது உங்கள் லைஃப்பில். ஆல் தட் கிளிட்டர்ஸ் அப்படின்னும்போது வந்து நம்மளோட இதுதான் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்ற மாதிரி தான். சூஸ் வைஸ்லி. மாஸ்க் போட்டு பீப்புள் இருக்கலாம். அதெல்லாம் வந்து தாண்டி போகணும். அதை தாண்டி போகணும் அப்படின்றதுக்காக கூட அந்த ஃபர்ஸ்ட் கார்டு வந்திருக்கலாம். மேபி உங்களுடைய ஹாப்பினஸ் இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபேக் பீப்புள் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் இவென்ச்சுவலி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யார்கிட்டயும் ஏமாற மாட்டீங்க. நீங்கள் யார்கிட்டயும் ஏமாறுற எனர்ஜி இல்லை. அது ஒரு விதமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். ஓகே, பட் உங்களை ஏமாத்துறதுக்கு கண்டிப்பாக கூட சுற்றி இருப்பாங்க. அது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் வந்து எண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். நீங்கள் அதை தாண்டி தான் போவீங்க. அண்ட் ஆல் தட் கிளிட்டர்ஸ்க்கு வேறு ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறேன். The need to see beyond superficial. Okay. Chasing after every sparkly new thing being Mercurial. Okay. ஸோ மேபி இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சேசிங் கார்டு தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோன் ஒரு ஒரு லேட்டஸ்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் லேட்டஸ்ட் ஃபோன் மாடல் தான் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அதுதான் உங்களோட ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம். ஓகே, அது தப்பு இல்லை. ஆனால் வந்து கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பட் அது வந்து சம்டைம்ஸ் வந்து நீடு என்ன, அப்புறம் வந்து லக்ஸரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் சிச்சுவேஷன் பொறுத்து தான். ஸோ நாங்கள் அந்த பாயிண்ட் டச் பண்ண வரம்பல. பட் அது உங்களோட ஒன் ஆஃப் த ஹாப்பினஸ். ஸோ இட்ஸ் ஓகே. அது ஒரு மெசேஜ். எனக்கு இந்த கார்ட்ஸோட ரிலேட் ஆகும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் சரி, இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டோடைய ஒரு 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 பிம்பம், ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த கார்டும் இதில் ஒரு பர்சன், ஒரு ஏஞ்சல், ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொடெக்டட் பை ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த கார்டில் நான் சொல்லலை நீங்கள் ப்ரொடெக்ட் ஆகிருக்கீங்கன்ட்டு. ஸோ யூனிவர்ஸ் வந்து இன்னொரு டெக்கில் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். யூஆர் செரிஷ் அண்ட் ப்ரொடெக்டட் பை ஏஞ்சல்ஸ். உங்களை ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணோம். ஸோ அல்டிமேட்லி வந்து உங்களோட ஹாப்பினஸ் வந்து மேபி ஒரு சில பேருக்கு நீங்கள் ப்ரே பண்ணுறதுனால கூட இருக்கலாம். சில பேருக்கு போய் ப்ரே பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது கூட ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ப்ரொடெக்ஷன் பை ஏஞ்சல்ஸ் வந்து இது வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் கார்டு. எனக்கு வந்து இந்த கார்டு வந்து வரும்போது ஒரு தனி ஸ்ட்ரென்த்தே இருக்கும். லைக் நமக்கு யாருமே இல்லையா அப்படின்னும் போது ஒரு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி. ஓகே, அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா டெம்டேஷன் வில் டெஸ்ட் யூ. ஓகே, temptation will test you, all that glitters, so be careful. ஆர்டிஃபிஷியல், ஃபேக், அப்புறம் வந்து ஒரு பந்தா, இந்த இதில் போகாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு
திரும்ப திரும்ப வர்றதுனால இட் வில் மேக் யூ ஹாப்பி மேபி இன் த எண்ட். ஸோ தேர் ஷுட் பி அ ரீசன். அதனால தான் திரும்ப திரும்ப அந்த கார்ட்ஸ் வருது. அடுத்தது வந்து கோல் ஓரியன்ட் பர்சன். கண்டிப்பாக நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் கோல் ஓரியன்ட் பர்சன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு பர்சன். அண்ட் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் முடிக்கும் போது ஐ திங்க் யூ வில் செலிப்ரேட் இட். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். A distant friend is thinking of you. ஸோ இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் வேறு யாராவது வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லை உங்களை பற்றி நினச்சிட்ருக்கலாம். இல்லை நீங்கள் யார்கிட்ட பேசும்போது ஓகே நீங்கள் ஓ அந்த பர்சனாக ஓகே காண்டாக்ட் நம்பர் இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி பேசுகிற வாய்ப்பு இருக்குது. விச் வில் பிரிங் ஹாப்பினஸ் ஃபார் யூ. அண்ட் அல்டிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபார் சம் இதுதான் உங்களோட மெயின் கார்டாக இருக்கலாம். ஏன்னா போன செக்ஷனில் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங்காக இருந்தது. ஸோ சில பேருக்கு இது உங்களோட பெரிய ஃபினிஷிங்காக இருக்கலாம். மேபி இவங்களை மீட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸாக இருக்கலாம். அண்ட் நடுவில் இருக்கிறதெல்லாம் அதோடைய கன்சாலிடேட்டட் மெசேஜஸாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஆஃப் லைக் உங்களோட குட்டி குட்டி சந்தோஷங்கள், உங்களுக்கு வார்னிங் எப்படிலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்றது. அண்ட் சாய்ஸஸ் ஆர் யோர்ஸ். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம். இது வந்து குரூப் 3ன்னு சொல்லலாம், செக்ஷன் 3ன்னு சொல்லலாம், இல்லை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வெல்கம் பேக். ஸோ ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து பெருசாக உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் தான் உங்களோட ஹாப்பினஸ்ஸு. இட் கேன் பி எனி திங். க்ரியேட்டிவ் ஃபீல்டு வந்து டான்ஸ், பாட்டு, இல்லை குக்கிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டு, பெயிண்டிங், க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருப்பீங்க. இல்லை நீங்கள் பண்ணுறதே ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக வந்து இப்போ ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த ட்ரிப்பு போய் தான் ஹாப்பியாக இருக்கணும், இல்லை அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணுறதே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் தான் இது. அண்ட் உங்களோட ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூ கேன் டேக் ஆக்ஷன். இப்போ நீங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ண போகிற விஷயங்களை வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். இட் வில் பிரிங் ஒரு அனதர் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் ஃபார் யூ. ஓகே, மதர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அண்ட் ஓகே, ஃபோக்கஸ்க்கான ஒரு கார்ட்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கலாம். மேபி வந்து ரொம்ப ட்ரீமி வேர்ல்டில் இருக்கீங்களோ என்னமோ. பட் இப்போ வந்து லாஜிக்கல் வேர்ல்டுக்கு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாள் வந்து நீங்கள் கேக் ஷாப் வைக்கணும் அப்படின்னா இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். பிளான் போட்டு ஆக்ஷன் எடுங்க அப்படின்றதுக்காக கூட இந்த 2 கார்டு. ஏன்னா 2 டாட்டர் அண்ட் மதர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரெண்டுமே வந்து இட்ஸ் லைக் இது. அண்ட் ஒரு சில பேர் மேபி நீங்கள் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருப்பீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி வெரி ஃபோக்கஸ்ட். இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். அண்ட் ஒரு சில பேர் வந்து ஒர்க்குன்னு இருப்பீங்க. மோர் தேன் ஃபேமிலி, ஒர்க்குக்கு கான்சென்ட்ரேட், ஃபார் ஃபினான்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். Amazing. another light. ஓகே, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்துக்கு திரும்ப ஃபைட் பண்ணுற ஒரு எனர்ஜி சில பேருக்கு இருக்கும். டோன்ட் வரி, உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக தான் நடக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க. உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து வித்தின் டேஸில் கிடைக்கும். வித்தின் டேஸ், வீக்ஸில் தான் உங்களோட ஹாப்பினஸ் வந்து ரொம்ப நாள்லாம் இல்லை. வித்தின் டேஸ் அண்ட் வீக்ஸில் தான் இருக்குது. ஓகே, அண்ட் ஒரு சில பேர் ரீசெண்டாக பெரிய சக்ஸஸ் கூட கிடச்சிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து என்ன நினச்சிங்களோ அது ஒரு இனிஷியல் ஸ்டெப் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க. இங்கேயோ லைட் அண்ட் இங்கேயோ லைட் விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஃபஸ்ட்டு குரூப்பில் சன்னு இருந்த மாதிரி இந்த குரூப்பில் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு
ஒரு டார்க் டனலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 ஸ்பார்க் வந்து இப்போ கூடி சீக்கிரம் கிடைக்கும். அது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். மோர் தென் ஹாப்பினஸ், ஒரு பெரிய நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கும். ஃபில் யுவர் கப் வித் கிகிள்ஸ், சீக்ரெட் கிகிள்ஸ். உங்களுடைய ஒரு சில பேருக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஹாப்பியாக இருங்க அப்படின்றது தான். ஐ திங்க் ஸோ இந்த 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 குரூப் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறவங்களா இருக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும். அண்ட் இந்த குரூப்பில் நிறைய பேர் மேபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேபி விளக்கோ இல்லை கேண்டலோ ஏற்றி இது ப்ரே பண்ணுறதோ இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணுற பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹாப்பியாக இருங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்களையும் நீங்கள், ஏன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸான டைப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. குட்டி குட்டி விஷயத்தையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லேஸ் ஆகும் உங்களை. என்ன சொல்கிறது, இமேஜின், அமேசிங். ஃபர்ஸ்ட் கார்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது இமேஜின். இமேஜினேஷன் வில் டேக் யூ. க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப கிட்ட இருக்குது. ஓகே. அண்ட் இதில் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யாராவது ஃபாலோ பண்ணணும், ஆனால் என்ன ஃபாலோ பண்ணணும் தெரியலன்றவங்களுக்கு இந்த இந்த செக்ஷனை ரொம்ப ஈர்க்கிறவங்களுக்கு விஷுவலைசேஷன் ஒரு டெக்னிக் இருக்குது. அது நான் எக்ஸ்பர்ட் இல்லை, அதனால் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியாது. நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன், எனக்கு என்ன பண்ணணும்லாம் தெரியும். ஆனால் வந்து நீங்கள் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களோட தாட் ப்ராசஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ப்ராசஸ்லேயே போங்க. அண்ட் திங்ஸ் ஆர் எல்லாமே ஒரு மாதிரி ஒன்று கூடி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது இப்போது. அதனால் வந்து இது ஒரு நல்ல டைம் மாதிரியும் இருக்குது. ஓகே. இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபெயிலியர்ஸாகவே இருக்காது. ஈவன் அது ஒரு குட்டி சர்க்கிள் இருந்தால் கூட அதை நீங்கள் என்ஜாய் தான் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து 99% ஃபெயிலியர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு மாதிரி சக்ஸஸ் கார்ட்ஸ் தான் இருக்குது, ஹாப்பினஸ்க்கான கார்ட்ஸ் தான் இருக்குது. சீக்ரெட் கிகிள்ஸ், ஜஸ்ட் கிகிள் இஸ் லைக் லாஃப், அவ்வளோதான். திரும்ப ஒரு லைட். ஸோ மற்றவங்களுக்கும், அதாவது வந்து யூஆர் அ பீக்கன் ஃபார் அதர்ஸ், வைஸ் லீடர். மற்றவங்களுடைய ஹாப்பினஸ்க்கு நீங்கள் ஒரு பெரிய ரீசனாக இருப்பீங்க. ஒரு வேளை நீங்கள் ஒரு ஃபேமிலி இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும். மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் வந்து மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணுன்றது உங்களோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. மேபி மற்றவங்களுக்காக தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் கூட பண்ணுவீங்களா இருக்கும். அண்ட் வெரி சூன் நீங்கள் வந்து ஒரு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு புது பிகினிங் இருக்குது. நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு புது ரோலோ இல்லை ஒரு புது ப்ரமோஷன் இல்லை சம்திங் உங்களுக்கு நடக்கும், விச் வில் மேக் யூ ஹாப்பி. இல்லைனா ஒரு அவார்டு, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஃபயர் கிராக்கர், எக்ஸைட்மெண்ட். திரும்ப பாருங்கள். இதெல்லாம் வந்து ரேண்டமாக இப்போ இந்த கார்டு வச்சு நம்ம எடுக்கிற போது எப்படி வந்து இதுக்கு முன்னாடி செக்ஷன்லாம் பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி குரூப் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அலைண்டாக வந்திருக்கு இந்த வாட்டி. கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அலைண்டாக வந்திருக்கு. எக்ஸைட்மெண்ட், அதான் சொல்லலாம், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஆகிற ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்க போது, கூடி சீக்கிரம் நடக்கும் அப்படின்றது தான். ஜூன் மாதம், ஜூன் பாருங்களேன், நான் கவனிக்கவே இல்லை. ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஜூன் மாதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜூன் மாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் மேபி நடக்கும். வாவ். ஏன்னா நான் வந்து ஷஃபில் பண்ணி கார்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரீடிங் வந்து நான் ஃபஸ்ட்டு ரீடிங் பார்க்கல, அனலைஸே பண்ணல, அப்படியே ரீடிங் கொடுக்குறேன். அண்ட் அன்றைக்கி ஒரு கார்டுமே வந்து வெரி கூஸ் பம்ப்ஸ். இன்க்ரீஸ் இன் மெட்டீரியல் வெல்த் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். வா. ஸோ
ஓகே. ஐ see it now. ஓகே. ஸோ இவ்வளோ நாள் ஹாபியாக பண்ண ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு ஆர் மேபி இதில் 99% கூட இருக்கலாம். நீங்கள் ஹாபியாக பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும். சம்திங் நீங்கள் ஹாபியாக பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு இல்லை மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேக் பண்ணுவீங்க. நீங்கள் வீட்டில் கேக் பண்ணுவீங்க. இல்லை சும்மா பர்த்டே கேக்ஸ் மட்டும் ஃபேமிலிக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ பண்ணி தருவீங்க. அண்ட் அது வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலாகவே எடுத்து பண்ணுற ஒரு எனர்ஜி. இட் கேன் பி எனிதிங். ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக இருக்கலாம். சில பேர் ஹோம் பார்ட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த டெக்கர், அதுக்கப்புறம் அதுக்கான திங்ஸ் வாங்கி தரது, அந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ், ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ மற்ற குரூப்ஸ்க்கும் நான் சொன்னது வந்து ஃபார் சம் ரீசன், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரீடிங் கிடையாது. நான் வந்து ஒரு டெக்குமே வந்து எடுத்து அப்பப்போ எடுத்து தான் நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன்னா, ஒரு 4 டெக், இந்த டெக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டெக்குனா வந்து என்ன சொல்கிறது, இப்போ இந்த கார்டுனா இந்த கார்டு டெக்கு, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இந்த டெக்னா இந்த டெக் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 செட் எடுத்துகிட்டு ரீடிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். பட் இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்டை எடுத்துகிட்டு ஐ சோஸ் அ டெக் அண்ட் ஐ ஸ்டார்டட் த ஸ்ப்ரெட். ஸோ ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் கிடையாது. சாரி. அண்ட் ஸோ போன 2த்துக்குமே வந்து லாஸ்ட் கார்டு வந்து தான் நான் வந்து மேபி உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுக்கான ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வெல்த், ஏதோ ஒரு மெட்டீரியல் வெல்த், ஃபினான்ஷியல் வெல்த் கிடைக்கிறதும் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படின்றது. ஸோ ஸ்பிரிச்சுவல் அப்படின்னும்போது வந்து மேபி ஏற்கனவே இப்போ யா ஒரு உங்களுக்கு மேபி கேண்டில் இல்லைன்னா விளக்கு இந்த மாதிரி ஏற்றி அது ஒரு பீஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுக்கும். அண்ட் கோல்டன் ஃபிஷ் வந்து ஒரு லக்கும் உண்டு. அண்ட் ஃபினான்ஷியல் கெயின்ஸ் வந்து கிடைக்கும். மேபி நீங்கள் எதிர்பார்க்காதது ஒன்று கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு என்கேஜ்மெண்ட், அதாவது ஒரு இன்ஃபைனைட் ஹாப்பினஸ், லாங் டேர்மாக ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு மேபி குழந்தைக்கான எனர்ஜியும் இருக்குது. குழந்தைக்கான ஒரு எனர்ஜியும் இருக்குது. ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஐ திங்க் அவங்களுக்கு வண்டர்ஃபுல் ரீடிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.